கோவை புதூர்ல புதுசா ஓப்பன் பண்ணியிருக்க 110 வேர்ல்டுக்கு போயிட்டே பேசலாமா? ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து கஜல் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மேரேஜுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, ரெனிவல் ஆப்ஷன் இருந்தா, யாரும் ரொம்ப காலத்துக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்க தேவையில்லல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாங்க. அதை யோசிக்கும்போது தான் நெனச்சேன், ஓ! இதுவும் கூட சூப்பரா இருக்கே! ஏன் ஒவ்வொரு மேரேஜ்லயும் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ, இல்ல 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ இத மாரி ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து, அத நாம திரும்பவும் ரெனிவல் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு பொதுவான ஆள் முன்னாடியோ, ஒரு ஜட்ஜ் முன்னாடியோ போயிட்டு, ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இத மாரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ சம்மதிக்கிறோம். ஒரு புதிய உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, தன்னோட தப்பும், அவங்களோட தப்பும் திருத்திக்கிட்டு, மறுபடியும் எங்களோட வாழ்க்கைய கொண்டு போறோம் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜு கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு, மறுபடியும் அந்த லைஃப ரீஸ்டார்ட் பண்றது சூப்பரா இருக்கும்ல. ஏன்னா, அப்பதான் வந்து அந்த அந்த பொண்ணும், அந்த பையனும் வந்து இத மாரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பைரி டேட் வேற இருக்கு. ஸோ வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்னு அவங்களுக்குள்ள தோணும். ஒரு பயம் வரும். அப்பதான் அந்த தப்பு பண்றத கம்மி பண்ணிக்கிட்டு, ஒத்துமையா வாழ ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல ஐடியா, நல்ல கற்பனையா தான் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து திரும்பி பார்த்துட்டா, நாம பெத்த குழந்தை குட்டிகள்லாம் நம்மள பின்னாடி சுத்தி ஓடிட்டுருக்குங்க. அப்புறமா தான் தோணும், என்னடா எக்ஸ்பைரி டேட்டு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்காகவாவது நம்ம சேர்ந்து தான் இருந்தாகணும்னு சிலர் நினைப்போம். ஆனா கூடிய சீக்கிரம் இத மாரி ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, ரெனிவல் ஆப்ஷன்லாம் வரும்னு தான் நினைக்கிறேன். அது எப்பன்னு தெரியல. மேபி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ல வந்தாலும் வரலாம். ஏன்னா இத மாரி ஒரு அ இது இருந்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஒரு பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனா இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அப்படி இல்லாம, எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தாலும், எவ்வளோ ப்ராப்ளமா இருந்தாலும், கடைசி வரைக்கும் அவங்களோடயே வாழ்ந்து செத்து போனா தான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு பேருக்காகவோ, அதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிர்றோம். ஸோ வந்து இத மாரி ஒரு ஆப்ஷன் நமக்கு குடுத்திருந்தா, நமக்கு ஒரு தைரியமா இருக்கும். எந்த தப்பும் பண்ணாம இருக்க முயற்சி பண்ணுவாங்க 2 சைடுமே. ஏன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் இத மாரி ஒரு ரினிவல் வரும்போது, 2 பேருமே தப்பு பண்ணா நம்ம பிரிஞ்சுருவோமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கும். ஸோ வந்து இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலும் இத மாரி அ ரெனிவல் ஆப்ஷன் இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லியும் நம்ம பேசலாம். இது அவள் எஃப்எம். தேங்க் யூ.